இந்த மண்ணு 1000 வருடம் பேசாம சகிச்சிருக்கு. வியர்வை விழுந்தாலும் ரத்தம் சிந்தினாலும் அது எதுவும் கேள்வி கேட்டதே இல்ல. இந்த வயலில் உழைக்கும் கைதான் ராஜா. ஆனா அதிகாரம் வந்ததும் உழவன் அடிமையா மாற்றப்பட்டான். பூ சிரிச்சுக்கிட்டே உழைக்கும் ஒரு சாதாரண விவசாயி. ஆனா அவன் காலடிப்பட்ட மண்ணுக்கு தெரியும், அவன் எடையல்ல, அவன் பொறுமை. புலி மாதிரி வலிமை, குரங்கு மாதிரி வேகம், பூச்சி மாதிரி கூர்மை, வானம் மாதிரி சமநிலை. இவையெல்லாம் விவசாயமா மாறினா அதுதான் உண்மையான பயிற்சி. ஆனா அந்த அமைதியை உடைக்க ஒரு ஜமீன்தாரன் வந்தான். பெயர் தைலன். இந்த நிலம் என் சொத்துன்னு சொன்னவன் மண்ணை புரியாம பேசினா. குரு ஷிஃபு சொன்னார், கோபத்தோட சண்டை போடாதே, தர்மத்தோட நில். இன்று உழவன் போருக்கு வரல, தன் தாயை காக்க வர்றான். இது சண்டையா இல்ல, இது விழிப்பு. தொடரும்.